ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1111. இங்கு குலத்தை நிர்ணயிப்பது குணமும் கர்மமுமே எனும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் மன்னர் புரூரவர் வம்சத்தில் வந்த காதி மகாராஜாவிற்கு சத்தியவதி என்றொரு மகள் இருந்தாள். அவளை தனக்கு மனைவி ஆக்கும்படி ரிஷிகா என்ற முனிவர் மன்னனை கேட்டுக்கொண்டார். ஆனால் மன்னனோ, முனிவரே, நான் குஷ வம்சத்தைச் சேர்ந்தவன், நாங்கள் செல்வ சிறப்புடைய சத்திரிகள் என்பதால் என் மகளுக்கு நீங்கள் சீதனம் தர வேண்டும். எனவே இடமோ வளமோ ஒரு காது கருப்பாகும் நிலவொளி போல் பிரகாசம் பொருந்திய 1000 குதிரைகள் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என கூறிவிட்டார். காதி மகாராஜாவின் நிபந்தனை கேட்ட ரிஷிகா முனிவர் வருண தேவனிடம் சென்று காதி கேட்ட 1000 குதிரைகளை பெற்று வந்தார். பின் அந்த குதிரைகளை காதியிடம் ஒப்படைத்து அவரது மகள் சத்தியவதியை மனம் முடித்து கொண்டார் அவர். அதன் பின் ஒரு நாள் ரிஷிகாவின் மனைவியான சத்தியவதியும் அவருடைய மாமியாரான காதி மகாராஜாவின் மனைவியும் ரிஷிகாவை அணுகி தங்கள் இருவருக்கும் தனித்தனியாக ஒரு குழந்தை கிடைக்கும் வண்ணம் யாக நிவேதனம் செய்ய வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு ரிஷிகா முனிவரும் தனக்கு பிராமண தன்மை உள்ள குழந்தை வேண்டி தன் மனைவிக்குரிய நிவேதனத்தை பிராமண மந்திரத்தை உச்சரித்தும், சத்திரியரான காதியின் மனைவிக்கு நல்லதொரு சத்திரிய குழந்தை வேண்டி சத்திரிய மந்திரத்தை உச்சரித்தும் நிவேதனம் செய்தார். பின் குளிப்பதற்காக அவர் வெளியே சென்று விட்டார் அவர். இதற்கு இடையில் ரிஷிகா முனிவர் அவருடைய மனைவியான சத்தியவதிக்கு செய்து இருக்கும் நிவேதனம் கண்டிப்பாக தனக்கு செய்யப்பட்டதை விட சிறந்ததாக இருக்கும் என்று எண்ணிய சத்தியவதியின் தாய் சத்தியவதிக்கு செய்யப்பட்ட நிவேதனத்தை தனக்கு அளிக்கும்படி சத்தியவதியிடம் கேட்டாள். சத்தியவதியும் தனக்கென உருவாக்கப்பட்ட நிவேதனத்தை தன் தாயிடம் கொடுத்துவிட்டு தாயின் நிவேதனத்தை தான் உண்டுவிட்டாள். இப்பொழுது குளித்துவிட்டு வீடு திரும்பிய ரிஷிகா முனிவர் நடந்ததை அனைத்து புரிந்து கொண்டார். தன் மனைவியிடம் அவர், நீ பெரும் தவறை செய்துவிட்டாய். உனக்கு பிறக்கும் மகன் எல்லோரையும் தண்டிக்கக்கூடிய கொடூரமான ஒரு சத்திரியனாக இருப்பான். ஆனால் உன் தாய்க்கு பிறக்கும் உன் சகோதரனோ பிரம்மஞானத்தில் சிறந்தவனாக விளங்குவான் என கூறினார் அவர். அதனை கேட்டு கவலை கொண்ட சத்தியவதி அமைதியான வார்த்தைகளால் ரிஷிகா முனிவரை சமாதானப்படுத்தி தன் மகன் கொடூரமான ஒரு சத்திரியனாக இருக்க வேண்டாம் என வேண்டினாள். ரிஷிகா முனிவரும், அப்படியானால் உன் பேரன் கொடூரமான ஒரு சத்திரியனாக இருப்பான் என பதிலளித்தார் அவர். இவ்வாறாக ரிஷிகா முனிவரின் வார்த்தைப்படி காதி மகாராஜாவின் மகனான விஸ்வாமித்திரர் பிறந்தார். அவர் சத்திரிய குலத்தில் பிறந்தாலும் இறுதியில் பிரம்ம ரிஷியாக போற்றப்பட்டார். அதே சமயம் சத்தியவதியின் மகனான ஜமத்கனிக்கு மகனாக பிறந்த பரசுராமரும் பிராமண வம்சத்தில் பிறந்தும் சத்திரியராக செயல்பட்டார் அவர். காதி மகாராஜாவிற்கு பின்பு அவருடைய மகனான விஸ்வாமித்திரர் நாட்டின் பொறுப்பேற்று நீண்ட காலம் நல்லதொரு மன்னனாக ஆட்சி புரிந்து வந்தார். ஒருமுறை விஸ்வாமித்திரர் ஒரு அக்ஷுனி படையுடன் உலகை வலம் வந்தார். அப்போது ஒருமுறை சகல வளங்களும் பொருந்திய வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்திற்கு அவரும் அவரது படை வீரர்களும் வந்து சேர்ந்தார்கள். இப்பொழுது வசிஷ்டருக்கு விஸ்வாமித்திரர் நமஸ்காரம் செய்ய வசிஷ்டரும் அவரை வரவேற்று ஆசனம் அளித்தார். ஆசனம் அளித்து பழங்கள் அளித்தார். விஸ்வாமித்திரரும் பதிலுக்கு ஆசிரமத்தில் உள்ளவர்களை குசலம் விசாரித்தார். பின்பு வசிஷ்டர் விஸ்வாமித்திரருக்கு அவரது படை வீரர்களுக்கு பெரியதொரு விருந்து ஒன்றை அளிக்க விரும்பினார். ஆசிரமத்தில் வாழும் வசிஷ்டருக்கு அது கடினம் என்று எண்ணிய விஸ்வாமித்திரரோ அதற்கு பணிவுடன் மறுத்தார். ஆனால் மறுபடி வசிஷ்டர் வற்புறுத்த இறுதியில் விஸ்வாமித்திரர் அவருடைய உபசரிப்பிற்கு ஒப்புக்கொண்டார் அவர். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான வசிஷ்டர் அவருடைய காமதேனுவான சபலா பசுவை அழைத்து, ஓ சபலா, விரைவில் இங்கு வந்து நான் கூறுவதை செய்வாயாக. இந்த மன்னருக்கும்
அவருடைய படை வீரர்களுக்கும் நல் விருந்தோம்ப விரும்புகிறேன். உடனே அதற்கான ஏற்பாடுகளை செய்வாயாக. அறுசுவை உணவுகளை போதுமான அளவிற்கு எனக்காக அளிப்பாயாக என கூறினார் அவர். அவ்வாறே சபலா பசு விதவிதமான சுவையான சகலவித உணவு பதார்த்தங்களையும் அவர் விருப்பத்திற்கு ஏற்ப அளித்தது. விஸ்வாமித்திரரும் அவருடைய படை வீரர்களும் போதுமான அளவிற்கு திருப்தியுடன் அந்த உணவு வகைகளை உண்டு கழித்தார்கள். அவர்கள் உண்ட பின்பு அவர்கள் மேலும் மேலும் பலமும் ஆனந்தமும் பெற்றார்கள். அதன் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் இடம், முனிவரே, நான் 1,00,000 பசுக்கள் தருகின்றேன். எனக்கு சபலாவை கொடுத்து விடுங்கள். அனைத்து செல்வங்களும் அரசன் உடன் இருக்க வேண்டும். ஆகவே இந்த பசு எனக்கு சொந்தமானதே என்று கூற பதிலாக வசிஷ்டர், எவ்வகையிலும் என்னால் சபலா பசுவை தர முடியாது. என்னை பயமுறுத்தியும் இந்த பசுவை என்னிடமிருந்து பிரிக்க முடியாது. அது என்னுடன் என்றும் இணை பிரியாதது ஆகும். இந்த பசுவை எனக்கு என்னுடைய யாக காரியங்களுக்கு வேண்டிய அனைத்து பொருட்களையும் அளிக்கிறது என கூறி முடித்தார். விஸ்வாமித்திரரும் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட 4000 யானைகள், 4 குதிரைகள் பூட்டிய 800 தங்க ரதங்கள் என பலவாறாக அளிப்பதாக கூறி மாறி மாறி தன்னிடம் சபலா பசுவை அளிக்க வேண்டிக் கொண்டார். ஆனால் வசிஷ்டரோ மசியை கிடையாது. இதனால் கோபம் அடைந்த விஸ்வாமித்திரர் வலுக்கட்டாயமாக சபலா பசுவை கடத்தி செல்ல முயன்றார். அதனால் துன்பம் அடைந்து கண்ணீர் பெருகிய பசு வசிஷ்டர் தன்னை கைவிட்டுவிட்டதாக நினைத்தது. இறுதியாக வசிஷ்டர் இடம் சரணடைந்து தன்னை காப்பாற்ற வேண்டிக் கொண்டது. எனக்கு கட்டளையிடுங்கள், நான் விஸ்வாமித்திரின் கர்வத்தை அடக்குகிறேன் என கூறியது அது. வசிஷ்டரும் சபலா இடம் எதிரியின் கர்வத்தினை அடக்கும் படை ஒன்றை உருவாக்க வேண்டிக் கொண்டார். சபலாவும் படை ஒன்றை உருவாக்கி விஸ்வாமித்திரின் படையை அடியோடு அழித்து விட்டது. விஸ்வாமித்திரன் 100 மகன்களும் அழிக்கப்பட்டு விட்டார்கள். வருத்தமடைந்த விஸ்வாமித்திரர் சிவபெருமானிடம் தனக்கு மேலும் மேலும் ஆயுதங்கள் தர வேண்டிக் கொண்டார். பின்பு அந்த ஆயுதங்களை பெற்ற விஸ்வாமித்திரர் வசிஷ்டரின் ஆசிரமத்தினை முற்றிலும் அழித்து விட்டார். இதனால் கோபமடைந்த வசிஷ்டர் விஸ்வாமித்திரின் ஆயுதங்களை அனைத்தையும் பலம் இழக்கச் செய்து விட்டார். இறுதியாக விஸ்வாமித்திரர் பிரம்மாஸ்திரத்தை எய்ய அதுவும் வசிஷ்டரால் பலம் இழக்க செய்யப்பட்டு விட்டது. அதை கண்ட விஸ்வாமித்திரர் தன்னுடைய சத்திரிய படைபலன்கள் ஒன்றும் வசிஷ்டரின் பிரம்ம தேஜஸின் முன்பு பலம் இல்லாது இருப்பதை கண்டு கொண்டார். அவர் வசிஷ்டரால் இவ்வாறு தோற்கடிக்கப்பட்ட விஸ்வாமித்திரர் பழங்களையும் வேர்களையும் உண்டு பெரும் தவம் ஒன்று செய்ய தெற்கு பகுதிக்கு சென்றார். அவர் இப்படியாக 1000 வருடங்கள் தவத்திற்கு பின்பு பிரம்மா அவர் முன் தோன்றி, நீ ராஜரிஷியாக ஆக கடவாயாக என ஆசீர்வதித்தார். ஆனால் விஸ்வாமித்திரரோ, நான் இவ்வளவு நீண்ட தவம் இருந்தும் நான் ராஜரிஷியாக மட்டுமே கருதப்படுகின்றேன். இது என்னுடைய தவத்திற்கு ஏற்ற பலன் கிடையாது என்று நினைத்த விஸ்வாமித்திரர் மீண்டும் மிகப்பெரிய தவம் ஒன்றை செய்ய ஆரம்பித்து விட்டார். அவர் 1000 வருடங்கள் மறுபடியும் தவம் செய்த பின்பு தேவர்கள் புடைசூழ வந்த பிரம்மா அவரை மகா முனிவர் ஆக கடவாயாக என ஆசீர்வதித்தார். ஆனால் அதனாலும் திருப்தி அடையாத விஸ்வாமித்திரரோ மேலும் மேலும் பெரும் தவம் ஒன்றை செய்ய ஆரம்பித்தார். ஆனால் இந்திரனால் அனுப்பி வைக்கப்பட்ட மேனகா அவருடைய தவத்தை கலைத்து சீர் அளித்த பின்பு நீண்ட காலம் கழித்த பின் அதை உணர்ந்த விஸ்வாமித்திரர் நடுங்கிய மேனகாவை இனிமையான வார்த்தைகள் கூறி அனுப்பிவிட்டு தன்னுடைய காமத்தை அடக்கி நிலையான ஒரு மனநிலையை அடைய வேண்டி இமய மலையை நோக்கி மீண்டும் தவம் செய்ய சென்று விட்டார். அவர் இப்படியாக கௌசிக நதிக்கரையில் இவ்வாறாக 1000 வருடங்கள் தவம் செய்ய விஸ்வாமித்திரர் ஆரம்பித்தவுடன் பயங்கொண்ட தேவர்கள் பிரம்மாவை அணுகி வேண்டிக் கொண்டார்கள். பிரம்மாவும் விஸ்வாமித்திரை அணுகி, முனிவர்கள் இடையே நீ மகத்துவமும் முக்கியத்துவம் பெற்றவர் ஆவீர் என ஆசீர்வதித்தார். அதனால் திருப்தி அடையாத விஸ்வாமித்திரரோ பிரம்மாயிடம், என்னுடைய தவத்தால் பிரம்மரிஷி என்ற நிலையை அடைந்தால் மட்டுமே நான் திருப்தி அடைவேன் என கூற, பிரம்மாவோ பதிலாக, முனிவரே, இப்போது உங்களுடைய புலன்கள் இன்னும் வெற்றி கொள்ளப்பட கிடையாது.
அதற்கு முயற்சி செய்வீராக என கூறி சென்று விட்டார் அவர். இப்பொழுது விஸ்வாமித்திரரோ தனது 2 கரங்களையும் உயர்த்தி காற்றை மட்டும் சுவாசித்து கடும் தவம் இருக்க ஆரம்பித்தார். குளிரிலும் கோடையிலும் இவ்வாறாக கடுத்தவத்தை இன்னும் ஒரு 1000 ஆண்டுகள் விஸ்வாமித்திரர் செய்தார். விஸ்வாமித்திரன் இந்த நிலை தேவர்கள் அனைவருக்கும் பெரும் பயத்தை கொடுத்து விட்டது. அவர்கள் தேவலோக மங்கையான ரம்பையை அவருடைய தவத்தை கலைக்க அனுப்பிவிட்டார்கள். இந்திரனால் தனது தவத்தை கெடுக்க ரம்பை அனுப்பி வைக்கப்பட்டதை உணர்ந்த விஸ்வாமித்திரர் அவ்வளவு பெரிய தவம் செய்தும் தன்னுடைய கோபத்தை அடக்க முடியாமல் என்னை கவர்ந்து தவத்தை கெடுக்க நினைத்த துருஷ்டமான பெண்ணே ரம்பா, நீ பாறை போல் நிற்பாயாக என சாபம் இட்டுவிட்டார் அவர். பின்பு தன்னுடைய கோபத்தால் சாபம் இட்டு சக்தியை இழந்த விஸ்வாமித்திரர் மனம் உறுத்தப்பட அவருடைய புலன்கள் இன்னும் கட்டுப்படாமல் இருப்பதால் மன அமைதி இழந்து விட்டார். பின் நான் எக்காலத்திலும் என்னுடைய கோபத்திற்கு பலியாக போவது கிடையாது, சாபம் இடப் போவது கிடையாது. என்னுடைய புலன்களை கட்டுப்படும் வரை 100 ஆண்டு காலங்கள் நான் மூச்சையும் கூட அடக்கி தவம் செய்யப் போகிறேன் என கூறினார் அவர். இவ்வாறாக அவர் மீண்டும் மீண்டும் 1000 வருட காலங்கள் தவம் செய்தார். இமயமலை விட்டு நீங்கிய அவர் கிழக்கு பகுதியை அடைந்து கடுமையான தவத்தில் ஈடுபட்டார். யாராலும் செய்ய முடியாத கடும் தவம் செய்தார். இவ்வாறாக 1000 வருடங்கள் தவம் முடிந்த பின்பு அவருடைய ஹிருதயத்தில் துளி கோபம் தோன்ற கிடையாது. பின்பு அவருடைய 1000 வருட காலம் தவம் முடிந்த பின்பு அவர் தனது உணவை உண்ணப் போகும்போது பிராமண ரூபத்தில் வந்த இந்திரன் அந்த உணவை வேண்ட விஸ்வாமித்திரன் முழு விருப்பத்துடன் அந்த உணவு முழுவதையும் அவனுக்கு அளித்து விட்டார் அவர். தான் பசியாலும் வாடினாலும் தான் ஊமை போல் இருக்கும் விரதத்தை நிறைவேற்றினார். பின்பு மறுபடியும் 1000 வருடங்கள் சுவாசத்தை கட்டுப்படுத்தி 1000 வருடங்கள் விஸ்வாமித்திரர் தவம் இருக்க தீச்சுவாலைகள் அவர் தலையில் இருந்து வெளிவந்தன. அதன் வெப்பத்தால் உலகங்கள் அனைத்தும் தகிக்கப்பட தேவர்கள் அனைவரும் பிரம்மாவை அணுகி மகா முனிவரான விஸ்வாமித்திரர் நம்மால் பல வகையில் கோபப்படுத்தப்பட்டாலும் ஆசை காட்டப்பட்டாலும் அவரால் பாதிக்கப்படாமல் கவர்ச்சி, கோபம், உணர்ச்சி வயப்படுதல் இவற்றை தாண்டிய பிரம்மரிஷி நிலையில் இருக்கின்றார். அவரிடம் எந்த குறைபாடுகளும் காணப்பட கிடையாது. அவருடைய விருப்பம் நிறைவேற்றப்படாவிடில் அவர் உலகங்களிலும் அழித்து விடுவார் என கூறினார்கள். பின்பு பிரம்மாவின் தலைமையில் அனைத்து தேவர்களும் விஸ்வாமித்திரை அணுகினார்கள். பிரம்மா அவரிடம் நீ பிரம்மரிஷி ஆக கடவாயாக என ஆசீர்வதித்தார். ஆனால் விஸ்வாமித்திரரோ வசிஷ்டர் வாயால் தான் பிரம்மரிஷி என்று அழைக்கப்பட்டால் ஒழிய தன்னுடைய நீண்டகால விருப்பம் நிறைவேறாது என கூறினார் அவர். இறுதியாக தேவர்கள் வசிஷ்டர் இடம் வேண்ட வசிஷ்டரும் அங்கு வந்து விஸ்வாமித்திரை பிரம்மரிஷி என ஆசீர்வதித்தார் அவர். விஸ்வாமித்திரரும் சக பிரம்ம ரிஷியான வசிஷ்டரை மரியாதையுடன் வணக்கம் செய்தார். இவ்வாறாக விஸ்வாமித்திரர் அமைதி, கட்டுப்பாடு, தவம், தூய்மை, பொறுமை, நேர்மை, ஞானம், விஞ்ஞானம், ஆசியம் எனும் பகவத்கீதை 18.42 கூறப்பட்டபடி பிராமணருக்குரிய அனைத்து குணங்களையும் படிப்படியாக தனது தவத்தால் அடைந்து விட்டார். இவ்வாறாக சத்திரியராக பிறந்து இருந்தும் கோபம், காமம் மற்றும் அனைத்து குணங்களையும் படிப்படியாக அடக்கி பிரம்மரிஷியாக விஸ்வாமித்திரர் உயர்வு பெற்றுவிட்டார். அதாவது தன்னுடைய குணத்தாலும் செயலாலும் தான் பிரம்மரிஷி தன்மையை அடைந்து விட்டார் அவர். ரிஷிகா முனிவரின் வார்த்தைகளின்படி அவருக்கும் சத்தியவதிக்கும் மகனாக ஜமத்கினி பிறந்தார். ஜமத்கினி மகனாக சத்திரிய குணம் பொருந்திய பரசுராமர் பிறந்தார். பிறகு ரஜோ மற்றும் தமோ குணங்களினால் இருமாப்பு கொண்டு சாஸ்திரங்கள் வகுத்த சட்டம், திட்டம் இவைகளை பற்றி கவலைப்படாத அரசர்களை பரசுராமர் 21 முறை கொன்று குவித்து விட்டார் அவர். இப்படியாக பிராமண குலத்தில் பிறந்து இருந்த பரசுராமர் ஒரு சத்திரியராக செயல்பட்டார். ஜமத்கினி முனிவரிடம் இருந்த விரும்பியதை வழங்கக்கூடிய காமதேனு பசுவை கார்த்த வீரிய அர்ஜுனன் என்ற மன்னன் அடைய விரும்பினான்.
பலவந்தமாக காமதேனு பசுவை தன்னுடைய தலை நகரமான மாகிஸ்மதிக்கு கொண்டு சென்று விட்டான் அவன். இதனை கேள்விப்பட்ட ஜமத்தினின் இளைய புத்திரர் ஆன பரசுராமர் கார்த்திய வீரிய அர்ஜுனனின் தலைநகரம் சென்று 17 அக்ஷோனி படகளை தனியாக ஒருவராக போரிட்டு கொன்று விட்டார். கார்த்த வீரிய அர்ஜுனனை வெட்டி வீழ்த்தி விட்டார். கார்த்திய வீரிய அர்ஜுனனின் 10,000 மகன்களும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். காமதேனுவை மீட்டு வந்து தன் தந்தையிடம் ஒப்படைத்தார் அவர். ஆனால் பரசுராமின் செயலால் வருத்தப்பட்ட ஜமத்கினியோ மன்னிக்கும் குணத்தை வளர்த்துக் கொள்வதே ஒரு பிராமணன் கடமையாகும். பரம புருஷரான ஹரி மன்னிப்பவர்கள் இடம் மகிழ்ச்சி அடைகின்றார். நீ அரசனை கொன்றுவிட்டதால் பாவம் செய்துவிட்டாய் ஆவாய். ஆகையால் இப்போது நீ கிருஷ்ண உணர்வு உடையவனாகி புண்ணிய தலங்களை வழிபடுவன் ஆனால் இந்த பாவத்திற்கு பரிகாரம் தேட இயலும் என கூறினார் அவர். அவ்வாறே பரசுராமரும் ஒரு வருஷம் தீர்த்த யாத்திரை முடித்து தனது தந்தையின் ஆசிரமத்திற்கு திரும்பினார். ஒரு சமயம் பரசுராமர் ஆசிரமத்தில் இல்லாதபோது கார்த்த வீரிய அர்ஜுனன் மகன்கள் பழி தீர்க்க ஜமத்தினி ஆசிரமத்தை அணுகினார்கள். இப்பொழுது பரசுராமரின் தாயான ரேணுகாதேவி அவர்களிடம் தன் கணவருக்கு உயிர் பிச்சை அளிக்க மன்றாடியும் யாகசாலி தியானத்தில் அமர்ந்திருந்த ஜமத்தினியை அவர்கள் கொன்று அவருடைய தலையை துண்டித்து எடுத்துச் சென்று விட்டார்கள். மிக மிக சோகத்தில் பீடிக்கப்பட்ட பரசுராமரின் தாயாரான ரேணுகாதேவி தன் புதல்வன் பரசுராமரை நினைத்து கதற திரும்பி வந்த பரசுராமர் தன் தந்தையின் உயிரற்ற உடலை சகோதரர்கள் இடம் ஒப்படைத்துவிட்டு உலகின் அனைத்து சத்திரிகளுக்கும் ஒரு முடிவு கட்டும் எண்ணத்துடன் தனது பரசை கோடாரி கையில் ஏந்தி கொண்டார். முதலில் மாகிஸ்மதி சென்று கார்த்த வீரிய அர்ஜுனன் மகன்கள் அனைவரின் தலைகளை கொய்து விட்டார். மலை போல் குவித்து விட்டார். பின் 21 தடவைகள் சத்திரிய குலத்தைச் சேர்ந்த அனைவரையும் கொன்று குவித்து விட்டார். சேமந்தக பஞ்சகம் என்ற ஓர் இடத்தில் 9 ஏரிகளை உருவாக்கி அவற்றை அவர்களுடைய இரத்தத்தினால் நிரப்பினார். பின்பு யாகம் செய்து தந்தையை மீண்டும் உயிர்ப்பித்து விட்டார். இவ்வாறாக பிராமணராக பிறந்தும் பரசுராமர் சத்திரியராகவே செயல்பட்டார். இவ்வாறாக பகவத்கீதை 18.43 குறிப்பிட்டு இருக்கும்படி வீரம், வலிமை, மன உறுதி, வளமை, போரில் புறங்காட்டாமை, தானம், தலைவன் ஆகும் தகுதி ஆகிய சத்திரியக்குரிய குணங்களில் பரசுராமர் செயல்பட்டதால் அவர் சத்திரியரே ஆவார். இந்த வரலாற்றில் பிராமண புத்திரர் ஆன பரசுராமர் சத்திரியராக செயல்பட்டார். ஆனால் சத்திரிய குலத்தில் பிறந்த அவருடைய உறவினராகிய விஸ்வாமித்திரரோ மிக பெரும் தவத்தால் புலன்களை கட்டுப்படுத்தி பிராமணருக்குரிய தகுதியை பெற்று பிரம்மரிஷி ஆகிவிட்டார். இவ்வாறாக பகவத்கீதை 4.13 குணத்தையும் கர்மத்தையும் பொறுத்து 4 சமுதாய பிரிவுகளை நான் உருவாக்கி இருக்கிறேன் என பகவான் கிருஷ்ணர் கூறும் வார்த்தைகள் மேற்கூறிய வரலாற்றார் உறுதிப்படுத்தப்படுகின்றன. அதாவது ஒருவருடைய சமூக பிரிவானது பிறப்பால் கிடையாது. அவருடைய குணங்களும் செயல்களுமே அவருடைய சமூக பிரிவை நிர்ணயிக்கின்றன. மேலும் எந்த குலத்தில் பிறந்தாலும் ஒரு எந்த குல தகுதியை பெறுகின்றாரோ அந்த குலத்தை சேர்ந்தவராகவே அவர் கருதப்படுகின்றார். உதாரணமாக பிராமண குலத்தில் பிறந்து இருந்தாலும் அவருடைய குணத்தாலும் செயலாலும் பரசுராமர் சத்திரியரோ ஆவார். சத்திரிய குலத்தில் பிறந்து இருந்தாலும் விஸ்வாமித்திரர் அவருடைய குணத்தாலும் செயலாலும் பிராமணர் ஆகின்றார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.